ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடக ராசி சந்திராஷ்டம தினம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிகமான வார்த்தைகளை விரயத்தை ஏற்படுத்தி வேண்டாத விஷயங்களை பேசுவீங்க. அதனால் உங்களுக்கும் உங்களுக்கு பணம் கொடுத்தவருக்கோ இல்லை நீங்கள் பணம் கொடுத்தவருக்கோ மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆரோக்கிய விஷயம் சாதகமாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள். அரசு வகையில் தேவையில்லாத சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்க அதிகாரிகள் உங்களிடம் கொஞ்சம் நெருக்கி பேசினாங்கன்னா மரியாதையாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நிதானமான வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய தரப்பு நியாயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளை சம்பாதிக்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். நல்ல விஷயம் பேசுவீங்க, ஆனால் அதில் யாருக்காவது மன வருத்தம் படி பேசிட்டு அவங்களிடம் மன வருத்தத்திற்கு மன்னிப்பும் கேட்க மாட்டீங்க. இவங்ககிட்ட என்ன கேட்குறதுங்கிற எகத்தாள பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருந்தாலே இன்றைக்கி சங்கடம் எதுவும் பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. கடந்த காலத்தில் அவங்களுக்கு கொடுத்து உதவின பணமோ அல்லது அவங்களுக்காக நீங்கள் வாங்கின கடனோ இன்று சிக்கலை ஏற்படுத்தும். பண விஷயத்தில் சற்று குழப்பம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இதனால் தேவையில்லாத வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலை இருக்குது. அலுவலகத்திலேயும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மன வருத்தம் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. யாருடைய பர்சனல் விஷயத்திலையும் தலையிடாதீங்க.